இந்த ஸ்டெப்பி புல்வெளி பகுதிகளிலிருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே இந்தியாவிற்குள், இந்திய எல்லைக்குள்ள, இன்னைக்கு சோகால்டுன்னு இந்தியான்னு சொல்கிற இந்த எல்லை பகுதிகளுக்குள்ள குடியேறி இருக்கிறார்கள் என்பது உறுதியாக்கப்பட்ட உண்மை. அதில் யாருமே இனிமேல் மறுப்பு பேச முடியாது. ஏன்னா அது மரபணு ரீதியாகவே சான்றுகளோடு நிறுவப்பட்டிருக்கு. ஆண்வழி ஜீன்ஸ் இதை வச்சு ஆய்வு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்திருக்காங்கிறது உறுதியாயிருச்சு. R1A என்பது ஒரு தந்தை வழி மரபு குறியீடு. இது இந்தோ ஐரோப்பிய வந்தேரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஹப்ளோ குரூப். இது தந்தை வழியில கடத்தப்படுறது. சரி, அப்ப இந்த ஹாப்ளோ குரூப் தமிழர்களிடம் இருக்காது, முக்கியமாக தமிழ் குடிகளில் இருக்கவே இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்திருக்கிறாங்கிறது உறுதியாக்கப்படுகிறது. சரி, நம்பர்ஸ் லைக் நம்பர்ஸ்னா அக்யூரேட் நம்பர்ஸ் ஆப்வியஸ்லி கேட்கல. பெரும்பான்மையா இங்க இருக்கிறவங்களோட, இங்க ஏற்கனவே இந்த லேண்ட்ல இருந்தவங்களோட பெரும்பான்மையா வந்திருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் தான் வந்ததுல இருந்து அவங்க ஒரு தனியான ஒரு கம்யூனிட்டியா தானே வாழ்றாங்க. சரி, ஸோ அவங்க வந்து இங்க இருந்து எல்லாரோடையும் கலக்கல. அதான் இல்ல. ஆய்வுகள் படி இந்த ஹாப்ளோ குரூப் மறவர்கள்ல சுமார் 16%, வன்னியர்கள்ல 14%, பல்லர் பறையரிடம் சுமார் 9% இருக்கு. சென்னையில முதலியார்களிடம் 18% இருக்கு. தமிழ் பிராமணர்களிடம் 34%, தெலுங்கு பிராமணர்களிடம் 43% இருக்கு. இலங்கை தமிழர்களிடம் சுமார் 30% இருக்கு. இதுல என்னடா இருக்கு? இதுக்கும் குடிதேசியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? முதல்ல குடி தேசியம்னா என்னன்னு பாரி சொல்வாரு, அதை கேளுங்க. தமிழர் வரலாறு நீங்க எழுத தொடங்கினாவே அந்த எந்த புள்ளியில தொடங்குவீங்களோ அந்த புள்ளியிலேயே குடிகள் உருவாயிருச்சு. தமிழன் மனிதனாக இருக்கும் வரை நீ வந்து குடி இருக்குப்பா, நீ குரங்குக்கு வேணா போய் குடியிலேன்னு சொல்லு. குடி ஒற்றுமை என்பது நம்ம எல்லாம் ஒரே சமூகம், ஒரே வேர்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்றோம், ஒரே மரபுன்னு சொல்றோம். ஸோ மரபுங்கிறது தான் நம்ம பின்பற்றுறோம். மரபு என்பது என்ன அப்படின்னா பாரம்பரியமாக வழி வழியாக வரக்கூடியது. வழி வழியாக எந்த வழி வருது? தந்தை வழி வரக்கூடியது தான் மரபு. தமிழர்கள் தந்தை வழி சமூகமே, இதுல எந்த வித குழப்பத்தையும் யாரும் உருவாக்கி கொள்ள தேவையில்லை. தந்தையின் வழியில் தான் நமது குடிகள் பெருவாரியாக கடத்தப்படுகிறது. மூவேந்தர்கள் தந்தை வழி சமூகத்தை தான் போற்றினார்கள். நமது எதிரிகள் பலரும் தாய் வழி சமூகமாக இருக்கிறார்கள். அதான் சொல்றேன், தந்தை வழி குடி கடத்தப்படுவது, தாய் வழியில குடி கடத்தப்படாது. அதனாலதான் பெண்களுக்கு குலதெய்வமே மாறிடும் அவங்க திருமணம் செஞ்சு போனா. இதுதான் மரபு. பாரிசாலனோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். R1A ஹாப்ளோ குரூப் கொண்டவங்க தமிழர்களா? அவங்களோட ஆண்வழி முன்னோர்கள் தமிழ் நாட்டுலையும் இல்லை, தமிழும் பேசல. இந்த ஸ்டடீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, நீங்களே போய் பாருங்க. புரியலனா கூகுள் ChatGPT கிட்ட கேளுங்க. இந்தியா முழுவதும் R1A இருக்க. தமிழ் குடிகள்லையும் 16ல இருந்து 35% வரை இருக்கு.